ஐயா துணை அகிலம் கல்விசாலை ஆராய்ச்சி நிறுவனத்தில் இணைந்திருக்கின்ற அனைத்து அன்பிள்ளங்களையும் அன்போடு வரவேற்று நம் இன்றைய பாடப்பகுதிக்குள் செல்லுகின்றோம். இன்றைய பாடப்பகுதி ஐயா தவம் இருக்கின்ற அந்த நேரம் தவத்தினுடைய தன்மை எப்படி இருந்தது என்பதை இந்த விருத்தத்தில் ஐயா சொல்லி வருகின்றார்கள். ஐயா கொண்டு விருத்தம். நீதிய ரோமம் வீசி நினை ஒன்றை கருணை வாசி சாதிகள் உரைகள் ஆரே சடத்துற ஆசையற்று வாதியாங்காரமற்று மலச்சல மதங்களற்று ஆதியை கருணை நாட்டி அவர் தவம் புரிந்தாரையா. ஐயா தவம் இருக்கின்ற போது இந்த உலக பற்றுகள் என்ற நிலையிலிருந்து விலகி தன்னுடைய சுவாசத்தை சுழி முனையில் நிறுத்தி இடகலை வரகலை என்று சொல்லக்கூடிய அந்த சுவாசத்தை சுழி முனையில் நீதிய ரோமம் வீசி நினை ஒன்றை சுழி முனையில் நிறுத்தி நினைவு அத்தனையும் இறைவனை அடைவதற்காக அந்த பரம்பொருளே மீதே அந்த எண்ணத்தை வைத்து சாதிகள் உரைகளாரி, அதாவது வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் வம்பர்கள் நல்லவர்கள் என்ற தன்மைகள் எதுவும் பார்க்காமல் இந்த உடலின் மூலம் வருகின்ற ஆசைகளையோ இன்ப துன்பங்களையோ பசி தாகங்களையோ எதையுமே கண்டுகொள்ளாமல் ஆணவம் கண்மம் மாயை என்று சொல்லக்கூடிய அந்த மும்மலங்களையும் விட்டு மல சல மதங்கள் தீய எண்ணங்கள் இதையா மல சலங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த தீய எண்ணங்களையெல்லாம் விட்டு ஒரே நினைவாக ஆதியை கருணை நாட்டி அந்த பரம்பொருளாகிய ஆதி எல்லா தெய்வ சக்திகளும் தோன்றுவதற்கு முன்பாக இருந்த அந்த ஆதியை கருணை நாட்டி எம்பெருமான் தவத்தை மேற்கொள்ளுகின்றார்கள். ஐயா